மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசினார். தற்போது ஒவ்வொரு பூத்களிலும் 30% வாக்காளர்களை திமுக உறுப்பினர்கள் ஆக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, முழுமையான விவரங்கள். ஒவ்வொரு பூத்களிலும் 30% வாக்காளர்களை திமுக உறுப்பினர்கள் ஆக்க வேண்டும் என்ற தீர்மானம் தற்போது பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வெற்றி, இது தொடர்பான விவரங்கள். மதுரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றக்கூடிய திமுக பொதுக்குழு மாநில பொதுக்குழு கூட்டத்தில் 27 வெவ்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தன. அதில் முதலமைச்சர் முன்மொழிந்துள்ள சிறப்பு தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்திருக்கிறார். அதாவது மண், மொழி, மானம் காத்திட ஓர் அணியில் தமிழ்நாடு என்ற சிறப்பு தீர்மானத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்மொழிந்திருக்கிறார். கழக புதிய உறுப்பினர் சேர்ப்பு திட்டமாக இதை முன்வைத்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருந்த அவர் பேசிய அந்த தீர்மானத்தினுடைய விவரம், எல்லோருக்கும் எல்லாம் எனும் திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவராவது ஏதேனும் ஒரு திட்டத்தில் பயனாளியாக உள்ளனர். இத்தகைய நலத்திட்டங்களையும் மாநிலத்தின் வளர்ச்சியும் தொடர்ந்திடவும் மாநில உரிமைக்கான போராட்டங்களை உறுதியுடன் முன்னெடுக்கும் நமது மண், மொழி, மானம் காத்திடவும் தமிழ்நாட்டின் அனைத்து குடும்பங்களும் ஒரு குடையின் கீழ் ஒன்றாய் இணைத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். துளியும் சமரசமின்றி நெஞ்சுரத்தோடு தமிழ்நாட்டின் உரிமைகளை காத்திடும் பொருட்டு ஓர் அணியில் தமிழ்நாடு என உறுப்பினர் சேர்க்கையை கழகம் முன்னெடுக்க வேண்டும் என பொதுக்குழு தீர்மானிப்பதாக அவருடைய தீர்மானத்தை முன்மொழிந்தார். கழகத்தின் சார்பில் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள பூத் கமிட்டிகள் மூலம் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைந்தபட்சம் 30% வாக்காளர்களை கழகத்தின் உறுப்பினராக இணைத்திட இலக்கு நிர்ணயிக்கப்படுவதாக தெரிவித்தார். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 30% வாக்காளர்களை கழகத்தின் உறுப்பினராக இருக்கணும் அப்படிங்கறதா இந்த தீர்மானத்தினுடைய பிரதான அடிப்படை அம்சம். வீடு வீடாக சென்று அரசினுடைய திட்டங்களையும் உரிமை போராட்டங்களையும் எடுத்து சொல்லி தமிழ்நாட்டின் வாக்காளர்களை ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பில் இணைப்பதற்கான செயல்களை மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அடுத்து வரக்கூடிய 2 மாதங்களில் மாவட்ட, பகுதி, நகர, ஒன்றிய, பேரூர், வட்ட கிளைக்கழக செயலாளர்கள் தங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள இலக்கினை நிறைவு செய்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார். அனைத்து சார்பு அணிகள் நிர்வாகிகள் தொடங்கி பாக முகவர்கள் வரை கழகத்தினுடைய அனைத்து உடன்பிறப்புகளும் அனைத்து உறுப்பினர்களும் இதில் முழு மூச்சாக உழைக்க வேண்டும் என்கிற ஒரு அறிவுறுத்தலையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். புதிய உறுப்பினர் தொகுதி பார்வையாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் முழுமையாக கண்காணித்து வெற்றிகரமாக நிறைவேற்ற வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிந்து அந்த தீர்மானமானது சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பூத்களிலும் 30% வாக்காளர்களை உறுப்பினர்கள் ஆக்க வேண்டும் என்ற சிறப்பு தீர்மானம் தற்போது திமுக பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதேபோல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த சிறப்பு தீர்மானத்தை பொதுக்குழுவில் நிறைவேற்றியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. வெற்றி. குறைந்தபட்சம் 30% வாக்காளர்களை கழகத்தின் உறுப்பினராக இணைத்திட இலக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. வீடு வீடாக சென்று அரசின் திட்டங்களையும் உரிமை போராட்டங்களையும் எடுத்து கூறி தமிழ்நாட்டின் வாக்காளர்களை ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பில் இணைப்பதற்கான செயல்களை மேற்கொண்டு அடுத்து வரும் 2 மாதங்களில் மாவட்ட, பகுதி, நகர, ஒன்றிய, பேரூர், வட்ட கிளைக்கழக செயலாளர்கள் தங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள இலக்கினை நிறைவு செய்திட வேண்டும். அனைத்து சார்பு அணிகளின் நிர்வாகிகள் தொடங்கி பாக முகவர்கள் வரை கழகத்தின் அனைத்து உடன்பிறப்புகளும் இதில் முழு மூச்சாக உழைத்திட வேண்டும். புதிய உறுப்பினர் சேர்க்கை பணியை தொகுதி பார்வையாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் முழுமையாக கண்காணித்து வெற்றிகரமாக்கிட வேண்டும் என இப்பொதுக்குழு தீர்மானிக்கிறது. குறைந்தபட்சம் 30% வாக்காளர்களை கழகத்தின் உறுப்பினராக இணைத்திட இலக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. வீடு வீடாக சென்று
அரசின் திட்டங்களையும் உரிமை போராட்டங்களையும் எடுத்து கூறி தமிழ்நாட்டின் வாக்காளர்களை ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பில் இணைப்பதற்கான செயல்களை மேற்கொண்டு அடுத்து வரும் 2 மாதங்களில் மாவட்ட, பகுதி, நகர, ஒன்றிய, பேரூர், வட்ட, கிளை கழக செயலாளர்கள் தங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள இலக்கினை நிறைவு செய்திட வேண்டும். அனைத்து சார்பு அணிகளின் நிர்வாகிகள் தொடங்கி பாக முகவர்கள் வரை கழகத்தின் அனைத்து உடன்பிறப்புகளும் இதில் முழு மூச்சாக உழைத்திட வேண்டும். புதிய உறுப்பினர் சேர்க்கை பணியை தொகுதி பார்வையாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் முழுமையாக கண்காணித்து வெற்றிகரமாக்கிட வேண்டும் என இப்பொதுக்குழு தீர்மானிக்கிறது.